அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் அப்படி இணைத்தால்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதற்காக காலக்கெடுவாக 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்படி மேற்கொள்ளாத பட்சத்தில் ஒத்த கருத்துடையவர்களை திரட்டி அது குறித்த முயற்சியை தானே மேற்கொள்வேன் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிமுக தலைமைக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக செங்கோட்டையன் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக இந்த விஷயம் இருக்குமா, அல்லது ஏற்கனவே வெளியில் இருக்கக்கூடிய சசிகலா மற்றும் OPS உள்ளிட்டோரை இணைப்பதற்கான ஒரு முயற்சியை தற்போது எடுக்க வேண்டிய சூழல் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல்களில் அதிமுக படு தோல்வி அடைந்ததாகவும் அந்த தோல்விக்கு காரணமே அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுதான் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் என்பது அதிமுகவிலும் பல்வேறு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தலைமை என்ன முடிவை எடுக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். செங்கோட்டையினுடைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல பிரிந்தவர்களை இணைக்கணும் அப்படிங்கறத அழுத்தமா சொல்றாரு. இது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த தலைமைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழுத்தமா, அல்லது தேர்தல் வெற்றியை நோக்கி அதிமுக நகர்றதுக்கு தேவையான ஒரு நடவடிக்கையா? எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான். ஆனா எனக்கு இதுல 2 கேள்விதான் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னால ஒரு குழுவா இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அவர் பின்னால நிக்க வச்சுக்கிட்டே ஒரு செய்தியாளர் சந்திப்புல அப்படி யாரும் சந்திக்கல, அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் வரல அப்படின்னாரு. அன்னைக்கு இதை யாருமே மறுக்கவே இல்லை. 6 மாசத்துக்கு பிறகு இன்னைக்கு பெயர்களோட எல்லாத்தையும் முழு விவரமாக சொல்லக்கூடிய செங்கோட்டையன் இந்த 6 மாத காலத்துல இதை பற்றி அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருமே பேசாமல் இருந்ததற்கு காரணம் என்னன்ற இந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியல. எல்லாரும் பொறுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, இந்த 6 மாதத்துக்கு பிறகு இப்போ இந்த கேள்வியை எழுப்புவதற்கான ஒரு எழுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? தேர்தல் நெருங்குகிறது, அல்லது அதிமுக பலமாக வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான். இது அதிமுகவுக்குள்ள உட்பூசல்கள் இல்லாமல் இல்லை. 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ளாக இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப இது இவ்வளவு தூரம் வர்றதுக்கு இதற்கு பின்னால வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த நெருக்கடியை உருவாக்குவதற்கான நேரமும் வந்துவிட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த 10 நாட்களுக்குள்ளாக எனக்கு தெரிந்து அவர் எந்த பெரிய முடிவும் எடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன், இல்ல பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான நேரம் வந்து விட்டதுன்னு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஞானம் வந்தது போல சொல்லிடுவாருன்னு எனக்கு தோணல. இப்போ நீங்க கேட்கிற கேள்வியின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கே ஒரு சவால், அதாவது ஏற்கனவே ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய காலத்திலையும் எப்படி மூத்த நிர்வாகிகள் அரவணைக்கப்பட்டார்களோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ இல்ல. தலைமை மீதான அந்த கேள்வி அப்படிங்கிறது மீண்டும் எடப்பாடியை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு சூழலா உருவாக்கி இருந்தது அப்படின்னா அது அதிமுகவுக்கு மேலும் ஒரு பின்னடைவை கொடுக்காதா? ஆமா, இது அதிமுகவுக்கான சர்க்கலாக தான் பார்க்கணும். அது இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஏடிஎம்கே இன்னும் இருக்க பின்னி பிணைந்து இன்னும் சிக்கல்களை அதிகமாக்கி கொண்டேதான் போகுது. ஏன்னா சசிகலாவினுடைய வழக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. சசிகலாவினுடைய வழக்க அது டிஸ்மிஸ் ஆகவும் இல்லை, இன்னும் மூவ் ஆகவும் இல்லை. லீகலான இஷ்யூஸும் இருக்கு. அந்த டேலைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குமே அப்படியே தான் இருக்கு. இந்த வழக்கு ஒரு பக்கம் லீகல் இஷ்யூஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், இன்னொரு பக்கம் அதை தாண்டி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வெளியில பிரிஞ்சு சென்றவங்களுக்கு ஒரு கருத்து, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கருத்து, இது மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நிறைய சிக்கல்களை கொண்டதாக தான் ஏடிஎம்கே இருக்கு. இது என்ன ஆகும்னா காண்டஸ் டிசோரியன்ட் ஆயிடுவாங்க. ஏற்கனவே டிசோரியன்ட் ஆயிட்டாங்க. இன்னும் இது வைடன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இது ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஒருபுறம் பிரிந்தவர்களை ஒருபோதும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் செங்கோட்டையினுடைய கருத்து, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையினுடைய இந்த செய்தியாளர்கள் சந்திப்பினுடைய கருத்து என்பது அதிமுகவில் மேலும் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து பேச இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.